அவர் நட்டமடைஞ்ச ஒரே ஒரு இடம் தான் விக்ரம் தான். அங்கே விக்ரம் படம் வந்து ராஜசேகர் இயக்குனராக பண்ணார் பாருங்க, அந்த ஜனகராஜ் இவங்கெல்லாம் பண்ணாங்க. அந்த படம் பிரம்மாண்டமான படம். அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி தொழில்நுட்பம்லாம் கிடையாது. அப்போது உண்மையிலேயே செலவு பண்ணி எடுக்கப்பட்ட அந்த படத்தில் செலவு பண்ண படத்தில் வரல, அவ்வளோ அந்த அளவுக்கு வரல அப்படிங்கிறது பேசப்பட்டது. அதே மாதிரி ராஜபார்வையில் வந்து அவர் தன்னுடைய பண முதலீட்டை பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு பணம் வரல அப்படின்னு ரெண்டு படங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பெருத்த வசூலை இழந்ததுன்னு நினைக்கிறேன். அதை கூட அவர் தன்னுடைய ரசனைக்கு குறித்த ஒரு ஈடுபாடாக தான் நினைக்கிறேன். நான் ஒரு படம் எடுத்தேன், நான் ஒரு கவிதை எழுதுகிறேன், 4 பக்கம் எழுதுகிறேன், சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. அப்புறம் கவிதையை எனக்கே பிடிக்கலன்னு சொன்னால் நானே கசைக்கு போடுறேன். 10 பேப்பர் கசைக்கு போட்டேன்னு சொன்னால் அது நட்டம் கிடையாது, ஒரு சிறந்த கவிதைக்கான என்னுடைய பங்கீடு. அப்படி தான் கமல் சாருடைய வழக்கம் வரும். நிச்சயமாக வந்து கமல்ஹாசனுடைய நட்டத்தை ரஜினிகாந்த் வந்து தோல் கொடுத்தார் அப்படின்றது உண்மையிலேயே கமல்ஹாசனுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான வார்த்தை தான் நினைக்கிறேன்.